ஹாய் கைஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? அண்ட் எஸ், இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மாஸ்க் வந்து கழட்டிக்கலாம், ஆர்எல்ஸ் நான் பேசுகிறது கொஞ்சம் கம்மியாக வந்து கேட்கும். இது வரைக்கும் நம்ம வியூஸ் ஆஃப்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கார் ரிவ்யூஸ் வந்து பண்ணியிருக்கோங்க. அண்ட் அது போக பார்த்திங்கன்னா நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டாக வந்து கேட்டிருந்தீங்க, ப்ரோ டிஃப்ரெண்ட்டான ஒரு வெஹிக்கிள் வந்து ரிவ்யூ பண்ணுங்கன்னு. அதனால இன்றைக்கி நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோ இருக்குது. ஒரு ஆட்டோவில் என்ன தான் ஸ்பெஷாலிட்டி இருக்கும்? இட்ஸ் லைக் ஒரு டாக்ஸிக்கு ஆல்டர்னேட்டிவ் அதில் போகலாம். ஆனால் இதே ஆட்டோ ஒரு மாடிஃபைடு ஆட்டோவாக இருந்தால் நினச்சி பாருங்கள், அந்த அலாய் வீல்லாம் போட்டு உள்ள செட்டெல்லாம் மாட்டி எப்படி இருக்கும், ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஒரு ஆட்டோ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமால் டுமால் ஆட்டோ. இதான் அந்த ஆட்டோட பேரே வந்து பார்த்திங்கன்னா அமால் டுமால் ஆட்டோ ஆஸ் இங்கே வந்து எழுதியிருக்குது. அதனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் பக்கத்தில் அவினாஷி ரோட்டில் தான் வந்து இருந்தார். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஆட்டோவில் என்ன ஸ்பெஷாலிட்டி அண்ட் ஏன் இந்த ஆட்டோ வந்து மற்ற ஆட்டோவை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செம்ம ஜாலியாக இருக்கும் போது லெட்ஸ் கெட் இன்டு தி ரிவ்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவும் போல் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி முன்னாடியே இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஆட்டோவோட வீல்ஸ் அண்ட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெட்லைட்ஸ் எல்லா ஆட்டோலையுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். அண்ட் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா லைக் 2 ஹாரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு நடுவில் அழகாக நம்பர் பிளேட்டு ஒரு சில ஆட்டோவில் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. பட் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு அந்த ஹெட்லைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேம்ப் மாதிரி வரும், அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கிரேட் ஐடியா. அண்ட் அதுக்கு சைடில் வந்துட்டு நல்ல ஒரு பவரான ஹெட்லைட்ஸ் அண்ட் அதுக்கு ஹனிகோ மாதிரி ஒரு டிசைன், அந்த பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காரு. தென் தேர் இஸ் அன் ஏரியல். இது வந்து சும்மா ஒரு ஸ்டைலுக்காக. அண்ட் திஸ் இஸ் அன் ஃப்ரண்ட் வைப்பர் ஃபார் இட். அண்ட் இங்கே 2 சைட் கிளாஸஸ். டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு யூனிகார்ன் இருக்குது, செமையான ஒரு டிசைனு. அண்ட் அதுக்கு பின்னாடி நைக். அண்ட் டாப்பில் இது என்னங்க லெதர் ஃபினிஷா? இது வந்து ரெக்ஸினில் மேலே டாப் அடிச்சிருக்காங்க. ரெக்ஸினில் வந்து டாப் அடிச்சிருக்காங்க. இட்ஸ் ரியலி சாஃப்ட். பாக்ஸிங் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், பட் பாக்ஸில் பண்ணக்கூடாது. அண்ட் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சைட் மிரர்ஸ் இருக்குது. ஆக்சுவலி அதுவும் ஒரு சைட் மிரர் தான், இதுவும் ஒன்று தான். அண்ட் இந்த இடத்துல பாருங்களேன், ஆடிக்கான லோகோ இருக்குது, செம அழகு. அண்ட் தேர் இஸ் அன் இண்டிகேட்டர். முன்னாடி சொல்ல மறந்துட்டு, இந்த ஏரியாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே நீங்கள் அந்த சன்ஷைனில் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி வெரி கிரேட், நல்லா இருக்குது. அண்ட் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் வந்துட்டு ஆட்டோக்கான வந்து ஒரு மெயின் பார்ட்டில் வந்துருக்கு போகுது. அண்ட் அதே சேம் ரெக்ஸின் ஃபினிஷர். அண்ட் நீங்கள் என்ன எழுதியிருக்காருன்னா ப்ளூ வேல். ஆக்சுவலி எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குங்களே, கேம். ஐயோ சாமி, வேணாம், அதை பற்றி நம்ம பேசவே வேணாம். எல்லாம் ஒன்னால இப்போ வேண்டாம், அதே பேக் டோர் தான். அண்ட் இன்னும் சொல்ல மறந்துட்டேங்க பாருங்கள், இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தேர் இது என்னது, இந்த ஒயிட் எது கொடுத்துருக்காங்க? ஆக்சுவலி டோர் கார்ட். எஸ், இந்த டோர் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. செவுத்தில் போய் அடித்தா லைக் ஸ்க்ராட்ச் ஆகாது, ஏன்னா டோர் அந்த சைடு தான் நல்லா பாப் ஆகிருக்கும். அண்ட் அதே சேம் டிசைன். பட் என்ன மேட்டர்னா அங்கே கீழே வந்துட்டு இந்த மேப் வைப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மேப் எப்படி இருக்கும் அதுக்கான சின்ன ஒரு ஸ்டிக்கரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம ஸ்டார்டிங் ஆஃப் தி இன்ட்ரோலேயே பார்த்த மாதிரி அமால் டுமால் ஆட்டோங்கிறது வந்து எழுதியிருக்காங்க. அண்ட் அப்படியே பேக்கில் வந்தீங்கன்னா சேம் ரெக்ஸின் ஃபினிஷ் ஃபுல்லாமே. அண்ட் பின்னாடி ஜீசஸ்ன்னு எழுதியிருக்காங்க. நீங்கள் விஐபி. ஆக்சுவலி விஐபிக்கு நிறைய மீனிங் இருக்குது, பட் எனக்கு லைக் பிடிச்ச மீனிங்னா வேலையில்லா பட்டதாரி. சரி, இது என்னது? அது ஏர் கூலர். ஏர் கூலர். ஓகே. ஸோ இந்த லுக்குக்காக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வீல் இருக்குது. இந்த ஃபோர்ட் எண்டோவர் கார் வந்து யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அந்த பேக் கிளாஸ். அதே மாதிரி இங்கே பேக் கிளாஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆடி லோகோ வந்து பார்த்துருந்தோம், பார்த்தீங்களா? பட் பின்னாடி வந்து பாருங்கள், எம்பவர் வந்து போட்டிருக்காங்க. இந்த BMW ஹை சீரிஸ் மாடல்ஸ்க்கு எல்லாமே வந்து வந்திருக்கும். என்னமா ஒரு பிராண்டிங்கு. ஆக்சுவலி முதல்ல நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு கார் வச்சுருந்தோம் டொயோட்டாவில். அதில் அப்பா இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருப்பாரு. ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு ஸ்பாய்லர். அண்ட் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட் ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது. நைட்டு பார்த்தீங்கன்னா இன்னுமே தெரியும் நல்லா பிரைட்டாக. சரி, இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் லைக் சைலன்சர் டைப்பு, ஏர் ஃபில்டரோட. ஓ, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைலன்சர் டைப் மாதிரியே இருக்குது அந்த டிசைன் எல்லாமே. கார் ஜீப்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த பெருசாக வந்து கொடுத்துருப்பாங்க, வந்து புகை வரும். பட் திஸ் இஸ் ஃபார் ஏர் ஃபில்டர். நல்ல க்ரியேட்டிவிட்டியை வச்சுருக்காங்க. அதில் வந்துட்டு கிளப் கிளாஸ் எடிஷன் த கம்ப்ளீட் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். ஆனால் அந்த அந்த சென்டென்ஸும் நல்லா பிடிக்குது. அமால் டுமால் ஆட்டோ எங்கே எழுதியிருக்காங்க, சின்ன ஃப்ளவர் டிசைன். அண்ட் இது வந்துட்டு ரியல் கிளாஸ். அகைன் இந்த பேக் டோர் வந்து இருக்குது. அண்ட் இங்கே அந்த ஃபியூவல் போடுறது த மெயின் ஒன். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க, சின்ன ஒரு ஸ்டைலுக்காக. அண்ட் அது கீழே அலாய்ஸ் இருக்குது. அது ஆக்சுவலி அலாய்ஸ் கிடையாது, சின்ன வீல் கப் தான். பட் அந்த அலாய்க்கான ஒரு சின்ன ஃபீல் வந்து கொடுக்குது. மேலே வந்துட்டு உங்களுக்கு கேரியர் இருக்குது. இந்த கேரியரில் வந்துட்டு உங்களுக்கு பிரின்ஸ் ஆஃப் டார்க்னஸ் அப்படிங்கிறது வந்து எழுதியிருக்காங்க. அதே விஷயங்கள் தான் இங்கேயுமே இருக்குது. அண்ட் இங்கே ஆடி லோகோ அதே விஷயத்தை தான் வந்து இங்கேயுமே வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. வாங்க மெயின் மேட்ரு ஆக்சுவலி சொல்ல மறந்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஆர்எல் இருக்குது. ஹெட்லைட் மட்டும் எல்இடி ஹெட்லைட்.
ஓ இந்த ஹெட்லைட் மட்டும் எல்இடி ஹெட்லைட். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த இன்டீரியருக்குள்ளே என்ன இருக்குங்கிறது வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம அவுட்டர் லுக் எல்லாமே வந்து பார்த்தாச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்டீரியர் போகலாம். நிறைய பேர் இந்த பாட்டுக்கு அந்த ஹைப்டாக இருந்திருப்பீங்க. ஸோ எஸ், ஓப்பன் பண்ணையில் உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்துட்டு பவர் விண்டோ வந்து காமிச்சிடும். இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆட்டோவில் பார்த்துருக்கவே மாட்டீங்க, நாங்கள் காமிக்கிறோம். 4 டோருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோ இருக்குது. அண்ட் திஸ் இன்டீரியர் ஆஃப் த ஆட்டோங்க. ஃபுல்லாமே அந்த ப்ரௌன் கலர் ஒயிட் ப்ளஸ் அந்த சாண்டில் வந்து இருக்குது. நல்ல ஒரு கலர் காம்பினேஷன். ஸோ இப்போது பவர் விண்டோ முடிச்சதுக்கப்புறம் வி ஹேவ் த சீட். கார் சீட் எப்படி இருக்கும், யூஸ்வலான கார் சீட் அதே மாதிரி தான் இந்த சீட்டும் வந்து இருக்குது. பட் மேட்டர் என்னன்னா இது மட்டும் ஃபுல்லாக இருக்கும். இங்கே ஆக்சுவலி லெக் ஸ்பேஸ் கம்மி தான், பிகாஸ் இட்ஸ் அன் ஆட்டோ. இது என்னங்க தெரியும், ஸ்டீரிங் தானா, எக்ஸ்லேட்டர். டேய் போடா போடா. அதை நம்ம ரேஸ் பண்ணி பார்ப்போம், செமையாக இருக்கும். இந்த கியர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிளட்ச் கியர். ஓ கீர் இதுதாங்களா, இன்னைக்கு தான் தெரியும் எனக்கு ஆட்டோக்குங்கிறது அந்த கீர் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அந்த இடத்துல அவர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்னர் வந்து வச்சுருக்காரு, லெமன் ஃப்ளேவர். அண்ட் அதுக்கு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேக் கிளாஸ் வந்து இருக்குது. அண்ட் இங்கேயுமே வந்து பேக். லூசானா இல்ல, நான் லூசான்னு கேட்குறேன். கண்ணாடி திருப்பினா எப்படி பாட்டமுவாங்க? இல்லை நீ படித்த பையன், சரி நீ சொல்கிற, நீ சொல்கிற அவ்வளோதான். டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் அன் ஆண்ட்ராய்ட் செட்டுங்க. இதில் நீங்கள் யூடியூப் ப்ளே பண்ணலாம். அண்ட் ஹியர் வி ஹேவ் மெனி கண்ட்ரோல்ஸ். அண்ட் இதுக்குள்ளே வந்துட்டு இங்கே பாருங்க, இங்கே வந்து சின்ன அந்த பிளேயர் வந்துருக்குது. அது வந்து நீங்கள் ஓப்பன் க்ளோஸ் டைப்பு. இட்ஸ் வெரி குட். அண்ட் இந்த இடத்துல கிட்டத்தட்ட 6 ஸ்விட்ச் இருக்குது. பட் எதுக்கு யூஸ் ஆகுன்னு எனக்கே தெரியாது. அண்ட் ஹியர் வி ஹேவ் த ஏர் கூலர்ஸ் ப்ளோயர். இந்த இடத்துல பாருங்கள், இது எதுக்கு இந்த ஹேண்டிலா, சும்மா ஸ்டைலுக்காக தான், ஸ்டைலுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லை, சில்வர் ஃபினிஷு. இந்த ஆட்டோ பற்றி சொல்லணும்னா இருக்கிற கலர்ஸ் வந்துட்டு ப்ளூ, ப்ரௌனு, சாண்டில், பிளாக், அவ்வளோதான். இப்போ நம்ம பேக்கில் போகலாம். வணக்கமுங்க. அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு வி ஹேவ் அ வெரி பிக் சீட்டுங்க. நீங்கள் எப்படி காரில் போகிறீங்களோ அதே மாதிரி தான் போகலாம். 3 பேர் வந்துட்டு நல்லா ஈஸியாக வந்து உட்காரலாம். என்ன மாதிரி கொஞ்சம் ஃபிட்னஸ் ஃப்ரீக்ஸ் எல்லாமே 3 பேர் கூட உட்காரலாம். அண்ட் பேக் டோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பவர் விண்டோ இருக்குது. அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு சில்வர் கலர் வெல்கம்னு இருக்குது. அண்ட் டாப்பில் வந்துட்டு வி ஹேவ் அ வெரி கிரேட் டிசைன். இது எரியுமா, இங்கே பாருங்கள், ப்ளூ கலர் லைட் போட்டு அழகாக எரியுது. இது ஒயிட்டு, பரவாயில்ல, மல்டி கலர் லைட் போலங்களா. ஒரு டீட்டெயில்ஸ் நீங்கள் நோட் பண்ணிங்களா, இந்த இடம் இந்த சைடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்இடி ஸ்ட்ரிப்ஸ் வந்து இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வேணால் உங்களுக்கு நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு அந்த லுக்கை மட்டும் நீங்கள் பாருங்கள். அண்ட் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் கூலரோடைய ப்ளோயர் வந்து இருக்குது. அண்ட் சேம் ஆஸ் ஹியர். அப்போ சொன்ன மாதிரி பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் 2 ஸ்பீக்கர்ஸ். ஸோ டிக்கி நிக்கி பார்க்கலாங்களா. அப்புறம் மற்ற விஷயங்களை வண்டிக்காரட்ட பேசிக்கலாம். ஆமாம், மற்ற விஷயங்கள் நம்மகிட்ட அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். வணக்கமுங்கோ டேய் சும்மாறா. வணக்கமுங்கோ. இல்லை ஏழை இப்படி பண்றியா, கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்தா பயிலுலா, மூஞ்சி மோரையும் என்ன வரத்து கிழிச்சு விட்டு வரத்தாமா. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இதோட டிக்கி ஓப்பன் பண்ணலாம். அண்ட் இன்னும் சின்ன மேட்டர் சொல்ல மறந்துட்டு, இந்த எம்பவருக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமரா இருக்குது. அண்ட் அதேமாரி அந்த ஏர் கூலருக்கு சைடில் வந்து சின்ன அந்த எல்இடி ஸ்ட்ரிப் வந்து கொடுத்துருக்குங்க. நானே இப்போ தான் பார்க்குறேன். லெட்ஸ் ஓப்பன் த டிக்கி. பரவாயில்லைங்க, ஈஸியாக இருக்கே. இங்கே பார்த்தீங்கன்னா 2 சேக்கப்ஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் அந்த காரோட அந்த அதே மெக்கானிசம் தான், அதனால் ஈஸியாக மேலே ஏறிக்கலாம், கீழே இறக்கிக்கலாம். இட்ஸ் குட். அண்ட் இதுதான் அந்த ஆட்டோவுடைய டிக்கி. பரவாயில்ல, நல்ல ஸ்பேஷியஸாக தான் இருக்குங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாங்க. இது ஆக்சுவலி இப்போ ஸ்டார்டிங் கொஞ்சம் டைட்டாக இருக்குங்க. நம்ம கொஞ்சம் லைக் போக போக ஓப்பன் பண்ணி சாத்த வந்துட்டு அதுவாக ஈஸியாகிடும், கொஞ்சம் லூஸ் ஆகிரும். அண்ட் இந்த ஆட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ இருக்குது, அதுவே ஒரு ஸ்பெஷாலிட்டி. அண்ட் அதுலேயும் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு அப் மாடுலேட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பேசிக்காக இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு மறந்துட்டீங்க, நீங்கள் வந்துட்டு ஆட்டோ இப்படி வந்துட்டு கிளாஸ் இறக்கி விட்டுட்டீங்க எல்லா டோர்லேயுமே, நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் திரும்பி உள்ளே போய் பவர் விண்டோ ஏற்றணுங்கிற வேலையே வந்து கிடையாது. ஜஸ்ட் லாக் பண்ணிங்கன்னா போதும், 4 டோரோட அந்த மிரருமே வந்து ஏறிடும். நீங்கள் வேணால் பாருங்கள். ஸோ பாருங்கள், உங்களுக்கு நான் வந்து லாக் பண்ணி காமிக்கிறேன். ஒவ்வொன்றா தான் ஏறும். ஆமாம், ஒன்று தான் ஏறும். சி ஒன்று அப்போ அதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக கெஸ் பண்ணிவிட்டேன் பார்த்தீங்களா. அண்ட் ஃபைனலாக டிரைவர் சைடு தான் ஏறிடும். என்ன ஒரு அழகு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஆட்டோவுடைய ஓனர்கிட்ட வந்து பேசலாமாண்ணா, நல்லா இருக்கீங்களா? இந்த ஆட்டோ என்ன ஏது டீட்டெயில்ஸு சரிங்களா?
அது என்ன டீட்டெயில்ஸ்னு சொல்கிறதுக்கு தெரில. அதாவது புதுசாக வண்டி எடுத்தேன். அது பார்த்தீங்கன்னா நான் வண்டி எடுக்கும்போது நார்மலாக இருந்தது. அப்படி இருக்கும்போது வெளியூர் போகும்போது வரும்போது மழையில் நினைவோம், பனி காலத்துக்கு சேஃப்டி இல்லை. அதனால் சரி டோர் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஐடியா பண்ணும்போது அப்போ கேரளாவில் உப்பலாங்கிற இடத்துல வந்துட்டு வண்டி இந்த மாதிரி ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறது நான் கேள்விப்பட்டு பார்த்து அந்த இடத்துக்கு கொண்டு போய் அந்த வண்டி கொடுக்கும்போது நமக்கு இந்த மேனுஃபேக்சர்லாம் பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லி கேரளா உப்பலாங்கிற இடத்துல வந்து எனக்கு இந்த மேனுஃபேக்சர்லாம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நான் எதிர்பார்த்ததோட எனக்கு நல்லா பண்ணி கொடுத்துருக்குறாங்க. எதிர்பார்த்ததை விட கண்டிப்பாக. சூப்பருங்க. இப்போ எப்படி உங்களுக்கு ஆட்டோமேட் ஐடியா வந்துச்சு? பிகாஸ் இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கார்ஸும் இருக்குதுங்க. ஏன்னா அது ஒரு காலி ஓட்டிக்கலாம். பட் ஏன் ஆட்டோ நீங்கள் வந்து எடுத்தீங்க? அது கார் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரல. ஆட்டோ எடுத்துகிட்டா நமக்கு அது பெனிஃபிட்டு எனக்கு அப்படிங்கிறதுனால எனக்கு ஆட்டோ மேலேயே நமக்கு ஒரு இதாக இருந்ததுனால ஆட்டோ தான் நமக்கு பெனிஃபிட்டுங்கிறதுனால ஆட்டோ எடுத்துக்கிட்டேன். இப்போ மொத்த செலவு எவ்வளோங்கண்ணா ஆச்சு? மொத்த செலவுனா வண்டி எடுத்தது தனி ரேட்டு. இப்போ நம்ம ஆல்ட்ரு பண்ணதுக்கு மட்டும் எனக்கு ஒரு 1.5 பக்கம் ஆச்சு. 1.5 பக்கம் ஆச்சு. அது எப்படி உங்களுக்கு அந்த ஐடியா வந்து வந்துச்சு? லைக் உள்ளே வந்து இந்த மாதிரி செட்டெல்லாம் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அது வண்டி யூடியூப்பில் பார்த்தேன். யூடியூப்பில் பார்த்தேன். நிறைய இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய வண்டிகள்லாம் நான் யூடியூப்பில் பார்த்தேன். வண்டி வாங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாக்காண்டி யூடியூப்பில் பார்க்கும்போது ஒரு ஐடியா பிறந்தது. அப்போ மதுரை முத்துங்கிற ஒருத்தர் ஒரு வண்டி நம்ம யூடியூப்பில் பார்த்தேன். அதுக்கப்புறம் சரி அவர் ரொம்ப இதாக பண்ணாப்புல நான் அந்தளவுக்கு பண்ணலாம், சிம்பிளாக கொஞ்சம் பண்ணலாம் அப்படிங்கிற நம்மளுடைய எய்ம். அப்போ நம்ம ஃபேமிலியாக போகிறது கொஞ்சம் நமக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி. அண்ட் அதுக்கப்புறம் ஏன் ப்ளூ கலர் மட்டும் சூஸ் பண்ணீங்க ஆட்டோவுக்கு? இது நமக்கு ஓன் போர்டாக கொடுக்குறதுனால நமக்கு ப்ளூ கலர் தான் ஆடியோ ஆஃபீஸில் வந்து நமக்கு அப்ரூவ்டு கொடுக்குறாங்க. ப்ளூ கலர் தமிழ்நாட்டுக்கு வந்து ப்ளூ கலர் தான். இப்போ கேரளாவில் எடுத்திங்கன்னா பிளாக்ல கொடுக்குறாங்க. நாங்கள் ஓன் போர்டு பண்ணுறாங்க. ஆனால் இங்கே வந்து கலர் சேஞ்சஸ் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பண்ண வேண்டியது இருக்குது. அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஓன் போர்டுங்கும்போது நமக்கு வந்து ஓன் யூஸ் பண்ணுறது ஃபேமிலிக்கு நமக்கு மட்டும் பண்ணுறதுனால நமக்கு வந்து ப்ளூ கலர் கொடுக்குறாங்க. அதனால் ப்ளூ கலர் நம்ம பண்ணியிருக்கிறோம். சரிங்க. இப்போ நீங்கள் எத்தனை வருஷமாக ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறீங்க? ஒரு 12 வருஷம் ஓட்டிகிட்டு இருக்கேன். 12 வருஷம். இப்படி இருந்தாலும் இப்போ 2008 ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க ஆட்டோவை. அப்புறம் உங்களுக்கு கால் எப்படிங்கண்ணா அந்த பிரச்சனை? போலியோ அட்டாக் 5 வயசில் வந்தது. 5 வயசில் வந்தது. அதுக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தேன். 5 வயசில் போலியோ அட்டாக்னால கால் இதானது. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் தவந்து நடந்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்டிக் வச்சு நடக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நமக்கு ஒரு இதாக வரும்போது அப்புறம் நம்ம சொந்தமாக தொழில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்ததுனால ஒரு ஆட்டோ ஒன்று எடுத்து அதை அப்புறம் நான் என்ன செஞ்சேன், லோடு ஆட்டோ ஓட்ட ஆரம்பித்தேன். அதுதான் 2008 எடுத்து இன்னி வரைக்கும் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். இன்னமும் அந்த வண்டி தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். இது நம்ம சொந்த பர்பஸுக்கு மட்டும் வெளியில் ஊருக்கு இருக்க போனால் அப்படிங்கிறது ஒரு ஐடியாக்க வேண்டி தான் இப்போ இந்த ஆட்டோ 1 யூஸ்க்கு எடுத்துருக்கிறேன். அப்புறம் இந்த அமால் டுமால் ஆட்டோன்னு சொல்கிறீங்க, அது எப்படி அந்த பேர் உங்களுக்கு தோணுச்சு மைண்டுக்குள்ளே தோணுச்சுன்னா நமக்கு ஒரு நண்பர் சொன்னார், இந்த மாதிரி ஆட்டோ ஒன்று செட் பண்ணியிருக்கிறீங்கன்னா உங்கள் வண்டிக்கு நான் ஒரு பேர் சூஸ் பண்ணியிருக்கிறேன், அமால் டுமால்னு போட்டிருக்கேன், அது உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குது அப்படின்னு கேட்டார். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தானே இருக்குது, பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தானே இருக்குது, கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் இல்லையா அப்படிங்கிறேன். நானும் அதை பெருசாக எதுவும் சொல்லிக்கல. ரைட், ஓகே அப்படின்ட்டு அமால் டுமால்னு. வேறு அவ்வளோதான். எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்குது. சொல்லுங்கள். நீங்கள் இந்த ஆட்டோ ஓட்டி காமிங்கண்ணா. இந்த ஆட்டோ ஓட்டி காட்டுவீங்களா? ஓகே கைஸ், நம்ம வந்து ஆட்டோவில் ஏறுறோம் பாருங்கள். நீங்கள் வரலீங்களாங்க டேடி? நீங்கள் வரலீங்களா? பரவாயில்ல, நான் போயிட்டு வந்துடுறேன். பாய் பாய். போகலாம் ரைட். ஸோ கைஸ், எஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து அண்ணனோட ஆட்டோவில் தான் வந்து போயிட்டுருக்குறோம். எஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சீட்டில் வந்திருக்கேன். மேலே பூராமே RGB லைட்ஸு செமையாக கலக்குது. அண்டு முன்னாடி அந்த செட்டில் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வேலை செய்யுது, பக்கா கிளாரிட்டியாக இருக்குது. அது பின்னாடி இருந்து அந்த இன்ஃபர்டைன்மெண்ட் என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து இன்னுமே அழகாக இருக்குது. ஸோ இந்த ஆட்டோவில் வந்து உங்களுக்கு எந்தெந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் எது வந்து உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பட்டுச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நானும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ எல்லாமே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.